கொரோனா வைரஸை பற்றி முன்னாடியே கணித்த மாதிரி எடுக்கப்பட்ட 5 திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதலாவதாக இடம்பெற்றிருக்க படம் நாளைய மனிதன். இந்த படம் 1989 ரிலீஸ் ஆகிருக்கு. வேலு பிரபாகரன் எழுதிய இந்த படத்தில் பிரபு, ஜெய்சங்கர், அமலா, அஜய் ரத்னம் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கும் ஒரு மருத்துவரை சுற்றி தான் இந்த கதை வந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தால் கைவிடப்பட்ட ஒருவரின் உடலில் மருந்தை செலுத்தியும் அவர் ஒரு தொடர் கொலைகாரனாக மாறுறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதை. நாளைய மனிதன் இந்த கதைக்களம் மைக்கேல் மில்லரின் சைலண்ட் ரோஜல் அப்படிங்கிறவரால் ஈர்க்கப்பட்டு பின்னாடி கன்னடத்தில் மனவா அப்படின்ற பெயரில் 2022 வெளியானது. அதுக்கடுத்ததாக பார்க்க போகிறோம் வாயை மூடி பேசவும். 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. துல்கர் சல்மான் மற்றும் நஸ்ரியா நசீம் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் காதலில் சொதப்போது எப்படி புகழ் பாலாஜி மோகன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டியின் மகனான துல்கர் இந்த படத்தின் மூலமாக தான் தமிழில் அறிமுகமாயிருக்காங்க. வசந்த காலத்தில் ஒரு மலை கிராமத்தின் பின்னணி கதை தான் இந்த கதையில் அமைஞ்சிருக்கும். புதிய வகை வைரஸ் காய்ச்சலை பரப்புவதால் அந்த ஊரே பேசுவதை நிறுத்தி கொள்கிற மாதிரி அந்த கதை அமைஞ்சிருக்கும். இதுவும் அந்த இப்போ நடக்கிற வைரஸ்க்கு ரிலேட்டடாக இந்த கதையும் அமைஞ்சிருக்கு. மூணாவது படம் 7ஆம் அறிவு. இது 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. ஏஆர் முருகதாஸ் எழுதிய இந்த படத்தில் சூர்யா, ஸ்ருதிஹாசன் மற்றும் ஜானி ட்ரை குயேன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்காங்க. 5ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னரின் போதி தர்மனை சுற்றின கதை தான் இந்த கதை. அவங்க சீனாவுக்கு சென்று துறவியாகிறாங்க. அவரின் வழித்தோன்றலாக 21ஆம் நூற்றாண்டில் சூர்யாவின் கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும். இந்தியா மீது சீனா கட்டவிழ்த்து விட்ட உயிர்ப்போரை எதிர்த்து ஒரு போதி தர்மனின் சக்திகளை பயன்படுத்த முயற்சிக்கும் ஒரு விஞ்ஞானியாக தான் இந்த கதையை கண்டுபிடிச்சிருக்காங்க 7ஆம் அறிவில். தெலுங்கில் செவன்த் சென்ஸ் அப்படின்ற பேரில் வெளியாகிருக்கு. அடுத்த படம் தசாவதாரம். இது 2008 ரிலீஸ் ஆகிருக்கு. கமலஹாசன் எழுதிய படத்தை KS ரவிக்குமார் தான் இயக்கியிருக்காரு. ஒரு விஞ்ஞானியை சுற்றி தான் இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கும். ஆபத்தை அறிந்த பிறகும் பயோ வெப்பனை காக்க முயற்சிக்கும் ஒரு விஞ்ஞானி அவர். ஜார்ஜ் புஷ் உட்பட ஒரு 10 வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க கமலஹாசன். இந்தியாவில் எபோலா வைரஸின் முதல் வழக்கு 2014 பதிவாகியுள்ளது. ஆனால் கமலஹாசன் அதை பற்றி 6 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த படத்தில் விவாதித்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மிருதன் படம். இது 2016 ரிலீஸ் ஆகிருக்கு. நாய்கள் ஜாக்கிரதை. புகழ் சக்தி சவுந்தரராஜன் இயக்கிய இந்த படத்தில் ஜெயம் ரவி மற்றும் லக்ஷ்மி மேனன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு போக்குவரத்து போலீஸ்காரர் நகரத்தில் உருவான புதிய நோய்க்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த கதையேவும். தமிழ் சினிமாவில் தங்கள் படத்தை தான் முதல் சாம்பி த்ரில்லர் கதை என்று தெரிவித்திருந்தார்கள் மிருதன் படக்குழுவினர்கள்.